வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி வட்டங்கீறி பூ டிசைன் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவதாக இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் முதலாவது ஒரு வட்டம் கீறிட்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வட்டம் அதுக்கு மேலால் கீறேன். அதுக்கு பிறகு அதே அளவில் இன்னும் ஒரு வட்டம் கீறேன். அதுக்கு பிறகு அதே அளவில் 4வது வட்டம் கீறேன். இப்படி 4 அடுக்குகளை வட்டங்களை கீறணும். அதுக்கு பிறகு ஒரு அடிமட்டம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வட்டங்களை சரி சமனாக 2ஆக பிரிக்கிறேன். அதுக்கு பிறகு 2ஆக பிரித்த வட்டங்களை மறுபடியும் 4ஆக பிரிக்கிறேன். அதுக்கு பிறகு 4ஆக பிரித்த பகுதிகளை திருப்ப 2ஆக பிரிக்கிறேன். இந்த மாதிரி 4ஆக பிரித்த பகுதியை 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ 8ஆக பிரிச்சுட்டேன். அதுக்கு பிறகு 8ஆக பிரித்த ஒரு பகுதியையும் திருப்ப 2ஆக பிரிக்கிறேன். இந்த மாதிரி ஏன் பிரிக்கிறேன்னு சொன்னால் சம அளவில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடைவெளிகள் வருமென்றதுக்காக இந்த மாதிரி ஈஸியாக பிரிக்கலாம்ன்றதுக்காக பிரிக்கிறேன். அதுக்கு இந்த டிசைன் கீறதுக்கு நான் மஞ்சள் கலர் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ மஞ்சள் கலரால் இந்த வட்டம் எல்லாத்தையும் சுற்றி இந்த மாதிரி நிறந்துட்டுறேன். வேறு கலர் எதுவும் யூஸ் பண்ணாதபடியே மஞ்சள் கலரை மட்டும் இந்த வட்டம் ஃபுல்லாக இதே மாதிரி கீறி நிறந்துட்டுறேன். இந்த மாதிரி நிறந்தீட்டி முடிய முதலாவது வட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டங்கள் நிறைய கீறேன். ஒரே அளவில் இல்லாமல் வேறு வேறு அளவில் நிறைய வட்டங்களை கீறிட்டு அதுக்கு பிறகு அந்த வட்டங்கள் கீறினதுக்கு இடையில் இருக்கிற இடைவெளிகளுக்கு இந்த மாதிரி கருப்பு கலர் பின்னால் இந்த மாதிரி நிறந்தீட்டி விடுறேன். இப்படி நிறந்தீட்டி முடிய அதுக்கு பிறகு 2வது வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடைவெளிக்குள்ளேயும் ஒரே அளவிலான இதழ்களை கீறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடைவெளிக்குள்ளேயும் ஒவ்வொரு இதழ் வார மாதிரி இந்த மாதிரி கீறேன். இந்த மாதிரி கீறி முடிய அந்த வட்டத்தில் இருக்கிற இடைவெளிகளை இந்த மாதிரி நிறந்தீட்டுறேன். நிறந்தீட்டி முடிய இப்போ கீறின ஒவ்வொரு இதழ்களுக்கும் இடையில் திருப்பி இந்த மாதிரி சின்ன அளவிலான திருப்பம் ஒவ்வொரு இதழ்களை கீறி விடுறேன். என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கிறதோடைய இந்த மாதிரி இதழ்களை கீறி விடுறேன். அதுக்கு பிறகு 3வது வட்டத்துக்குள்ளே இருக்கிற இடைவெளிகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கீறேன். இது வட்டம் இல்லாமல் பெட்டியும் இல்லாத 2க்கும் இடப்பட்ட ஒரு ஷேப் மாதிரி இந்த மாதிரி இடைவெளிகளை கீறேன். சம அளவான இடைவெளிகளை விட்டபடியே ஒவ்வொரு இடைவெளியில் கீற இந்த ஷேப்புகளும் இல்லாமல் ஒரே அளவில் உங்களுக்கு வரும். இப்படி கீறி முடியும். அதுக்கு பிறகு இந்த வட்டம் கீறினதுக்கு பிறகு அதுக்குள்ளே மறுபடியும் அதே ஒரு சின்ன அளவில் இந்த மாதிரி கீறி விடுறேன். அதுக்கு பிறகு இந்த கீழே இருக்கிற இடைவெளிகளுக்கு இந்த மாதிரி நிறந்தீட்டி விடுறேன். அதுக்கு பிறகு இந்த கடைசியாக இருக்கிற 4வது வட்டத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடைவெளிக்கையும் 3 இதழ்கள் வார மாதிரி கீறேன். ஒவ்வொரு இடைவெளிக்கையும் இந்த மாதிரி 3 இதழ்கள் வார மாதிரி எல்லா இடைவெளிக்கையும் கீறேன். ஈஸியாக கீறதுக்காக இந்த ஒவ்வொரு இடைவெளிக்கும் இப்படி 3 இதழ் வார மாதிரி நான் கீறி இருக்கிறேன். 3 இதழ் இல்லாமல் 5 இதழ் வார மாதிரி கீறியிருந்தால்
இதை விட இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த ஆர்ட் வந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு இதழ் 3 இதழ்கள் கீறிட்டு அதுக்கு பிறகு அந்த இதழ்களுக்கு கீழே இருக்கிற இடைவெளிகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சமளவான ஒரு வட்டத்தை கீறி விடுறேன். வட்டம் கீறி முடிய அந்த அதுக்கு மீதியாக இருக்கிற இடைவெளிகளுக்கு இந்த மாதிரி கருப்பு கலரின் பின்னால் நிறம் தீட்டி விடுறேன். இந்த மாதிரி இடைவெளிகளுக்கெல்லாம் நிறம் தீட்டி முடிய இந்த 3 இதழாக இருக்கிற இடைவெளிகளுக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு இதழுக்கையும் ஒவ்வொரு கோடுகளை கீறி விடுறேன். என்ன சொன்னால் கொஞ்சம் மஞ்சள் கலர் கூடுதலாக இருக்கிறபடிய இதழ்களுக்கு இடையில் இந்த மாதிரி கோடுகளை கீறி விடுறேன். அதுக்கு பிறகு இந்த கோடு கீறதுக்கு மேலே சின்ன சின்ன ஒரு டொட் மாதிரி 3 இதழ்களுக்கையும் வச்சு விடுறேன். இப்படி வச்ச முடிய இதில் பார்க்குறதுக்கு இந்த 3வது இதழ்களும் கொஞ்சம் மஞ்சள் கலர் கூடுதலாக தெரிகிறபடியே அதுக்கு இடையிலேயும் இந்த மாதிரி கருப்பு கலரில் சின்ன டொட் மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் வச்சு விடுறேன். அதுக்கு பிறகு கடைசியாக இருக்கிற வட்டத்தில் மேலே இருக்கிற இடைவெளிகளுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன நிறைய வட்டங்களை கீறி விடுறேன். இந்த மாதிரி வட்டம் நிறைய கீறி முடிய வட்டங்கள் கீறின இடைகளுக்கு இருக்கிற இடைவெளிகளுக்கு இந்த மாதிரி கருப்பு கலரிங்கால் நிறம் தீட்டி விடுறேன். மஞ்சள் கலரும் கருப்பு கலர் பெயினும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இதை கீறி இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆர்ட் நல்லா பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆர்ட்டோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் வந்திருந்தது. Thank you.